அன்பான நேயர்களே, இன்றைக்கு மூன்றாவது வகுப்பு நடக்குது. இந்த மூன்றாவது வகுப்பில் உங்களுக்கு இப்போ தையலை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, முதல்ல எங்களுக்கு முக்கியம் தேவை பெரிய நூலோடி, அடுத்தது சின்ன நூலோடி. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புள்ளியல் வச்சுருக்கிறேன் தெரியும். இது 1 சென்டிமீட்டரில் இந்த புள்ளியலை நான் வச்சுருக்கிறேன். அடுத்தது இது 1/2 சென்டிமீட்டரில் வச்சுருக்கிறேன். பெரிய நூலோடி 1 சென்டிமீட்டர், சின்ன நூலோடி 1/2 சென்டிமீட்டர். சரியா? இப்போ இது ஏன் நான் நேர்கோடு செய்து வச்சுருக்கிறேன்னா, இப்போ எங்களுக்கு பழக்கம் இருக்குது. நாங்கள் ஊசியை பிடிச்சாலே இவ்வளோ தான் வருமன்றது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால் பயிற்சி பண்ணுறதுக்காண்டி இப்படி நான் டொட்ஸ் போட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் முதல்ல பழகக்குள்ளே இப்படி நேராக கோடு போட்டு இப்படி டொட்ஸ் வச்சு பழகுங்க. போக போக நீங்களே பயிற்சி எடுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். சாதாரணமாக நம்ம நூல்கள் எடுக்கக்குள்ளே நூலுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. இந்த நூல் 36 இன்ச்சு அல்லது 40 இன்ச்சுக்குள்ளே தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூல் சிக்குப்படும், முடிச்சு எழுவணும். சரியா? அதை கவனத்தில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் தையலுக்குள்ளே போவோம். சரியா? இப்போ பாருங்கள், இது பெரிய நூலோடி. இங்கே பாருங்கள், இதில் என்ன செய்யணும், இந்த மார்க்கில் நாங்கள் குத்திட்டோம்னா அடுத்தது இந்த டொட்ஸில் குத்தணும். பாருங்கள், ஒவ்வொரு டொட்ஸாக பின்னாலேயும் முன்னாலேயும் இப்படி மாறி மாறி குத்தி எடுக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இதே மாதிரி இதை எல்லாத்தையும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது பெரிய நூலோடி. பெரிய நூலோடியை நம்ம போட்டுட்டோம். இந்த பாருங்கள், இப்படி பெரிய நூலோடி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த நூலை இப்படி வெட்டி விட்டுருவோம். இது எதுக்கெல்லாம் தேவைப்படும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பெரிய நூலோடி எல்லா நீங்கள் தைக்க போகிற எல்லா தையலுக்கும் அது தேவைப்படும். 2 துணியில் ஜாயின் பண்ணுறோன்னா துணியோட துணியை நழுவ விடாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்ணினோம்னா அந்த கை வேலை செய்கிறதுக்கெல்லாம் தேவைப்படும். இப்போ சின்ன நூலோடையும் அதே மாதிரி நம்ம போடுவோம். கவனமாக நேராக குத்தி எடுங்க. ஆனால் முதல்ல நீங்கள் பயிற்சி எடுக்கக்குள்ளே இப்படி மார்க் பண்ணி பயிற்சி எடுங்க. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு உடனே இந்த தையல் எல்லாம் வருமென்று நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா தையல் பழகத்தான் வரும். ஒரே நாளில் அனுபவம் வராது. சில பிள்ளைகள் ஒரு நாளையிலேயே சில தையல்களை பிடிச்சிருவாங்க. சில பிள்ளைகளுக்கு அது ரொம்ப நாளாகும். ரொம்ப நாள்னா 2 நாள், 3 நாள், 4 நாள் அப்படி எடுக்கும். சிலருக்கு அதை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிகமாக கஷ்டப்படுற பிள்ளைகள் ஸ்டோன் தையல் தைக்கக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பின்பக்கத்தில் சின்னதாக வரணும், முன்பக்கம் கொஞ்சம் சரித்து எடுக்கணுன்றதில் சரியான சிக்கலாக இருக்கும். ஆனால் சில பிள்ளைகள் டக்குன்னு பிடிச்சிடும். அது ஒவ்வொருத்தரை பொறுத்தது. நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இந்த தையல் கஷ்டமாக இருக்குன்ட்டு அதை விட்டுட்டு போயிடாதீங்க. கஷ்டமான தையலை பழகிறதுல தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ஈஸியானதை எல்லாரும் செய்வாங்க, கஷ்டமானது ஒரு சிலரால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் நீங்கள் ஈஸியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. கஷ்டம்னாலும் உங்களோட நீங்கள் அதை செய்து முடிக்கணும்னா ஒரு இது எடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பம். ஏன்னா நீங்கள் நினைச்ச நேரத்தில் பழகிக்கலாம். சரியா? அதனால் இந்த பாருங்கள், இப்போ இந்த நூலோடு முடிஞ்சுது.
இது வந்து உங்களுக்கு சுருக்குறதுக்கு கவுனுகள் சுருக்கு சட்டைகள் கவுனுகள் அதுக்கெல்லாம் சுருக்குறதுக்கெல்லாம் இந்த தையல் தேவைப்படும். சரியா நண்பர்களே? வந்து இது உங்களுக்கு 3வது வகுப்பு நடந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது 4வது காணொளியில் நம்ம சந்திப்போம்.